ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். கொஞ்சம் பிரயாணத்திலிருந்தனா தாமதமாயிருச்சு, மன்னிக்கணும். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 3ஆம் ஸ்கந்தம் 33வது அத்தியாயம். கபில வாசுதேவர், நாட் கபிலா சன் ஆஃப் தேவகுதி. கபிலதேவர் தேவகுதியின் புதல்வருடைய செயல்கள், அதை பற்றி அந்த அத்தியாயம் படித்தோம். இன்றைக்கி படித்த ஸ்லோகம் 5வது பதம் மற்றும் 6வது பதம். சரி, பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதிமாமேதி சுவார்ஜுனா. அர்ஜுனா, எனது பிறப்பு, செயல்கள், லீலைகள் அதெல்லாம் திவ்யமானது. ஜென்ம கர்மா, பகவானுடைய பிறப்பு செயல்கள் ரெண்டும் திவ்யமானது. யார் ஒருத்தர் இதை படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க இந்த உடலை விட்டதுமே மீண்டும் இந்த பூமியில் பிறக்கிறது இல்லை, அவங்க என்னை அடைகிறாங்கன்னு சொல்கிறார். அதனால் கபில வாசுதேவரின் செயல்களை கேட்பதும் பாடுவதும் ரொம்ப மங்களமானது. அவர் கர்தம மகரிஷிக்கும் தேவகுதிக்கும் குழந்தையாக வந்தார். அம்மாவுக்கு ஆத்ம ஞானத்தை போதிக்கிற மாதிரி நமக்கு ஆத்ம ஞானத்தை போதித்தார். தேவகுதி ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மா. தேவகுதி கர்த முனிவர் 2 பேருமே ஒரு தூய ஆத்மா, தன்னை உணர்ந்த ஆத்மா. அத்தகு மகாத்மாக்களான தேவகுதிக்கும் கர்தமருக்கும் பகவான் கபில வாசுதேவராக தோன்றினார். அப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சது, தேவகுதிக்கு நல்லா தெரியும், எனக்கு பிறந்த குழந்தை ஒரு சாதாரண பௌதிகமான குழந்தை அல்ல, இந்த குழந்தை ஜட உலகத்தை சேர்ந்ததல்ல, இந்த குழந்தை பகவானுடைய அம்சம், பகவானே எனக்கு குழந்தையாக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேவகுதி பகவான்கிட்ட ரொம்ப அழகாக கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு மங்களம் தரக்கூடியதும் பெரும் நன்மை பயக்கக்கூடியதுமா இருக்குது. சரி, அப்போது கபில வாசுதேவர் தேவகுதி அம்மாவுக்கிட்ட சாங்கிய தத்துவத்தை பற்றி சொல்கிறார். சாங்கியம் என்றால் எண்ணிக்கை, சாங்கிய தத்துவம் என்றால் பிரித்து பகுத்து ஆராய்தல். அதாவது சாங்கிய கொள்கை என்பது இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, பிரபஞ்சத்துக்கு தேவையான 24 மூலக்கூறுகள் எப்படி தோன்றியது, இந்த 24 மூலக்கூறுகள் இணைந்து எவ்வாறு பிரபஞ்சம் சிருஷ்டிப்பு நடந்தது, இதற்கான ஆணி வேர், இந்த 24 மூலக்கூறுக்கான காரணம் யாரு, இதை பற்றி ஆராய்வது தான் சாங்கிய தத்துவம். 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுணர்வு பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேர்க்கின் முக்குணங்கள், இதெல்லாம் இணைந்து 24 மூலக்கூறுகள் மகத்தத்துவமாக பகவானிடமிருந்து தோன்றியது. சரி, இப்போ சாங்கிய தத்துவம்னா என்னது? இந்த 24 மூலக்கூறு தான் படைப்பு காரணமாக அமையுது. இந்த பிரபஞ்ச சிருஷ்டி, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்புக்கு இந்த பௌதீக சக்தி தான் காரணமாக இருக்குது, இந்த 24 மூலக்கூறுகள் தான் காரணமாக இருக்குன்னா இந்த 24 மூலக்கூறுகள் எப்படி இணைந்தது, எப்படி இந்த சிருஷ்டிப்பு நடந்தது, இதற்கு பின்னாடி யார் இருக்காரு அப்படின்னு ஆராய்வது தான் சாங்கிய தத்துவம். அப்போது இந்த 24 மூலக்கூறுகளை பிரித்து பகுத்து ஆராய்ந்து ஒருவர் என்ன முடிவுக்கு வருவார் அப்படின்னா பக்தி தொண்டுக்கு முடிவுக்கு வருவார். இப்போ சாங்கிய தத்துவம் எங்கே முடியுதுன்னா பக்தி தொண்டில் தான் முடியுது. சாங்கிய தத்துவம் எங்கே முடியுது? பக்தி தொண்டில் தான் முடியுது. பக்தி தொண்டு தான் உயர்ந்தது. அதனால தான் கபில வாசுதேவர் இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த இந்த கேண்டோ ஃபுல்லாக, இந்த 3rd கேண்டோ 2ஆம் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்தில் 2ஆம் பாகம் முழுவதுமே கபில வாசுதேவருடைய அற்புதமான போதனைகள். அம்மாவுக்கு சொல்கிற மாதிரி நமக்கு பக்தி தொண்டுடைய மகிமையில் எடுத்து சொல்கிறார். அப்புறம் பிரபுபாதர் என்ன சொல்வார், இன்னொரு கபிலர் இருக்கார், அவர் நாத்திக கபிலர். அந்த கபிலர் என்ன பண்ணார், இந்த 24 மூலக்கூறு தான் படைப்பு காரணம்னு அதோட நிப்பாட்டிட்டார். படைப்பு எப்படி நடந்தது? இந்த 24 மூலக்கூறால். இந்த 24 மூலக்கூறுகள் யாரிடமிருந்து தோன்றியது, இந்த ஆணி வேற விட்டுட்டார் அவர். அதனால இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு 24 மூலக்கூறுகள் தான் நடந்ததுன்னு சொன்னதுனால அவர் வெறும் வரட்டுத்தனமான தத்துவம் தான் சொன்னார். அதுக்கு கூட ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நாத்திகமாக தான் இருக்குது. அதனால இந்த அதாவது நாத்திக கபிலர் இந்த படைப்புக்கு 24 மூலக்கூறே காரணம்னு நிப்பாட்டிடுறார்.
ஆனால் தேவகுதியின் புதல்வர் கபில வாசுதேவன் பகவான் என்ன சொல்றார், இந்த 24 மூலக்கூறுகளும் பகவானிடமிருந்தே தோன்றியது. சாங்கிய கொள்கையை ஆராய்ந்து செல்லும் போது, இந்த பிரபஞ்சத்தை ஆராயும் போது, இந்த பிரபஞ்சத்துக்கான சக்திகளை ஆராயும் போது அது இறுதியில் எங்கே முற்று பெறுகிறது? பகவானிடம் முற்று பெறுகிறது. அது பகவானிடமிருந்தே தோன்றியது. அப்போ பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் சால சிறந்தது. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் சால சிறந்தது என்று கபில வாசுதேவர் ஸ்தாபனம் பண்றார். அதுக்கப்புறம் இங்கே பகவானுடைய பல்வேறு அவதாரத்துடைய அவதாரங்கள், அதன் நோக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் இதுக்காக பல்வேறு அவதாரம் செய்யறார். மற்றது 5ஆம் ஸ்லோகத்துடைய மொழிபெயர்ப்பு படிங்க. 5ஆம் ஸ்லோகத்துடைய மொழிபெயர்ப்பு. முந்தைய பதங்களில் பரமபுருஷ பகவானின் பொதுவான தகுதிகள் வர்ணிக்கப்பட்டன. இப்போது பகவானின் தோற்றத்தின் நோக்கமும் வர்ணிக்கப்படுகிறது. அவரின் பல்வேறு வகையான சக்திகளால் இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்பும் அவர்களது மனப்பாட்டினால் மற்றுள்ள உயிரினங்களுக்கு பல்வேறுபட்ட உணர்வுகளை அவர் அளிக்கிறார். ஆனால் காலப்போக்கில் இந்த உயிரினங்கள் மிகவும் தாழ்ந்து போவதால் அவர்களுக்கு அறிவொளி தேவைப்படுகிறது. இல்ல மத்த நான் மொழிபெயர்ப்பு சொன்னேன், நீங்க பொருளுரை படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பு படிக்க சொன்னேன். ஓகே, மொழிபெயர்ப்பு. என் அன்பு பகவானே, நீங்கள் எரிதவறியோரின் பாவச் செயல்களை குறைக்கும் பொருட்டும் அவர்களின் அறிவை பற்றி சிந்தனையிலும் பணம் பெற செய்யும் பொருட்டும் இந்த உடலை எடுத்துள்ளீர்கள். இந்த பாவம் நிறைந்த மக்கள் உங்கள் வழிகாட்டலை சார்ந்துள்ளதால் உங்கள் சொந்த விருப்பத்தால் நீங்கள் ஒரு காட்டுப்பன்றி மற்றும் பிற வடிவங்களாக பிறப்பு எடுக்கிறீர்கள். அதுபோல உங்களை சார்ந்தவர்களுக்கு எல்லை கடந்த அறிவை வழங்கும் பொருட்டே நீங்கள் தோன்றியுள்ளீர்கள். எஸ். அப்போ இந்த 5ஆம் பதத்துல பகவானுடைய தோற்றம், பகவான் ஏன் இந்த பூமியில தோன்றுகிறார், பகவான் இந்த பூமியில தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதை ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல குந்தி தேவி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. குந்தி தேவி என்ன ஸ்டேட்மெண்ட் தராங்க, ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டே வராங்க. ஏன் பகவான் இந்த பூமியில தோன்றுகிறார், ஏன் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில தோன்றுகிறார், ஏன் ஒரு மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிங்க அவதாரம், பலராம அவதாரம், ராம அவதாரம், பல்வேறு அவதாரங்களை ஏன் செய்கிறார், அப்ப ஏன் பகவான் கிருஷ்ணராக அவதாரம் செய்தார். அப்போ குந்தி தேவி ஒன்னொன்னா யோசிச்சுட்டே வராங்க, ஒன்னொன்னா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே வராங்க, மேற்கோள் காமிச்சிட்டே வராங்க. ஒரு சிலர் சொல்றாங்க பகவானே, ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க யதுக்களை மகிழ்விக்கிறதுக்காக, யதுக்கள்லாம் உங்க பக்தர்களா இருந்ததுனால யதுக்களை மகிழ்விக்கிறதுக்காக யதுகுலத்துல தோன்றினீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க பூமாதேவி ரட்சப்பதற்காக, பூமியோட பாரத்தை குறைப்பதற்காக, பூமியோட பிரார்த்தனையினால நீங்க அவதாரம் பண்ணீங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க தேவர்களுடைய பிரார்த்தனையால் இந்த பூமியில தோன்றினீங்க. ஒரு சிலர் சொல்றாங்க வசுதேவரும் தேவையும் தனக்கு குழந்தையா வேணுங்கிறதுனால நீங்க அவங்க பிரார்த்தனையால இந்த பூமியில தோன்றினீங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இந்த பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக நீங்க தோன்றினீங்க. ஒரு சிலர் சொல்றாங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனையால் நீங்க தோன்றினீங்க அப்படின்னு ஒன்னொன்னா அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே வராங்க. தென் ஃபைனலி குந்தி தேவி என்ன கன்க்ளூஷன், என்ன முடிவு கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் காரணங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை, இதுவும் காரணம் தான். வசுதேவர் தேவிக்கு குழந்தையா வந்தார், பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்தார், யதுக்களை மகிழ்விக்கிறதுக்காக யதுகுலத்தில் தோன்றினார், அப்புறம் கம்சனை வதம் பண்ண, கம்சனை போன்ற அசுரர்களை அழிக்கிறதுக்காக தோன்றினார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக தோன்றினார். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் குந்தி தேவி முக்கியமாக சொல்கிற காரணம் என்னென்னா, ஓ எம்பெருமானே, இந்த ஜட உலகத்தில் கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், வீழ்ந்த ஆன்மாக்கள் உங்களை பற்றி பாடுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காகவே நீங்கள் அவதரிக்கிறீர்கள். இப்போ பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் நோக்கம் என்னன்னா, நம்மை போல கட்டுண்ட ஜீவன்களை, பந்தப்பட்ட ஜீவன்களை விடுவிப்பதற்காக, நம்மளை அறியாமலிருந்து விடுவிப்பதற்காக, பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிப்பதற்காக, நம்மை திரும்ப மீட்டு செல்வதற்காக. ஒரே ஒரு காரணம், இதுதான் மெயின் ரீசன், முக்கியமான காரணம். பகவான் இந்த பூமியில் அவதரிப்பதற்கு மிக முக்கியமான காரணம், வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறார், கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அப்போ பகவான் இந்த பூமியில் தோன்றி லீலைகள் செய்யலை, அவர் இந்த பூமியில் தோன்றி லீலைகள் செய்யலைன்னா நம்ம யாரை பற்றி கேட்போம், யாரை பற்றி பேசுவோம்? பகவான் இந்த பூமியில் தோன்றி லீலைகள் செய்திருந்தும் கூட நம்ம இனி சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அரசியலை பற்றி பேசிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நடிகர் படம் என்னாச்சு, இந்த நடிகர் படம் என்னாச்சு, அவர் படம் ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும், இவர் படம் எப்போ வரும், அவர் அரசியலுக்கு போவாரா, இவர் அரசியலுக்கு என்ன பண்ண போகிறாரு, இந்த மாதிரி அன்வான்ட் தாட்ஸ், தேவையில்லாத பிரஜல்பம்,
இப்படி இந்த ஜட உலகத்தில் இந்த பௌதிகமான விஷயங்கள் கலியுக புராணம், கலியுகத்தில் உள்ள புராணங்களை பேசிக்கிட்டே இருக்கு, இந்த பௌதிகமான விஷயங்களை. ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு, அவருங்க இந்த பூமியில் அவதாரம் செய்யும்போது அவரது பல்வேறு லீலைகளால் நம்மளை கவர்ற, அந்த லீலைகளால் பகவான் நம்ம கவர்ற பல்வேறு லீலைகளால், அந்த லீலைகளால் பகவான் நம்மளை கவர்ந்துட்டு நமக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறார் அவரை பற்றி பாடுவதற்கு, கேட்பதற்கு, பேசுவதற்கு. இப்போ பகவான் இந்த மாதிரி பூமியில் மத்ஸ்ய அவதாரம் செய்யவில்லை, கூர்ம அவதாரம் செய்யவில்லை, வராக அவதாரம் செய்யவில்லை அப்படின்னா நம்ம எதை பற்றி பேசுவோம்? எப்படி பகவானது நாம ரூப குணாதிசயங்களை வர்ணிப்போம்? எப்படி பகவான் தெய்வீகமான குணங்களை நம்ம போற்றி புகழ்வோம்? அப்போ என்ன நமக்கு இருக்குது? அப்போ இது ஒரு பெரும் வாய்ப்பு, கலியுக மக்களுக்கு பகவான் ஒரு பெரும் வாய்ப்பு கொடுத்துருக்கார். அவர் இந்த பூமியில் தோன்றி அவரை பற்றி பாடுவதற்கும் கேட்பதற்கும். கலியுக மக்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பகவான் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறார். அப்போது இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதற்கான காரணம் பிரபுபாதர் சொல்கிறார். அவர் புத்தகங்களில் பாகவதத்தில் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப எழுதியிருக்கார். பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்ததற்கான காரணம் ஜீவாத்மாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்போ பகவான் இந்த ஜட உலகத்தை சிருஷ்டித்ததுக்கான காரணம் என்ன? இது பிரபுபாத் நிறைய இடத்துல பாகவதத்தில் எழுதியிருக்கார். கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காக, கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காக, பகவான்கிட்ட திரும்ப வர்றதுக்கு, பகவானிடம் திரும்பி செல்வதற்காக, பேக் ஹோம், பேக் டு காட், பகவானிடம் திரும்பி செல்வதற்காக கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காகவே பகவான் இந்த ஜட உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார். அந்த நோக்கத்துக்காக தான் பகவான் இந்த பூமியில் அவதரிக்கவும் செய்கிறார். பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறது மிக முக்கியமான காரணமே நம்மை போல வீழ்ந்த ஆத்மாக்களை, கட்டுண்ட ஆத்மாக்களை, பந்தப்பட்ட ஆத்மாக்களை மீட்டு எடுத்து செல்வதற்கு தான். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பக்தர்கள், நித்திய சித்தர்கள், ஆன்மீக லோகத்தில் பகவானுக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவங்க இந்த பூமியில் பகவான் என்ன திட்டத்துக்காக இந்த பூமியில் வராரோ அதே திட்டத்துக்காக தான் ஆச்சாரியன்மார்களும் வர்றாங்க. பகவானும் சரி, ஆச்சாரியன்மார்களும் சரி, ஆன்மீக குருமார்களும் சரி, அவங்களுடைய ஒரே நோக்கம் நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக வர்றாங்க. அதுதான் அவங்க திட்டம். அப்போ ஆச்சாரியுடைய திட்டமும் பகவான் திட்டமும் ஒன்று தான், குருவோடைய திட்டமும் கிருஷ்ணாவுடைய திட்டமும் ஒன்று தான். நம்ம என்ன பண்ணுறோம்? வேறு திட்டம் போட்டுட்ருக்கோம். இந்த ஜட உலகத்தில் எப்படி சௌகரியமாக இருக்கலாம், எப்படி செல்வந்தனாகலாம், எப்படி பேர் சம்பாதிக்கிறான், எப்படி புகழ் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஜடத்திலேயே சிந்திச்சுட்டு இருக்கோம். ஜடத்திலேயே ஜட உணர்வோடு வாழ்ந்துட்டுருக்கோம். பௌதிக கலங்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கோம், பௌதிக பற்றுதலால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த பௌதிக கலங்கத்திலிருந்தும் பௌதிக பற்றுலேருந்து நாம் விடுபட வேண்டுமானால் நாம் கிருஷ்ணா பற்றி கேட்கணும். சுஷ்ருஷோ சர்ததானஸ்ய வாசுதேவ கதா ருஷி ஸ்வயன் மகத் சேவியா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனார். எப்போ ஒருத்தருக்கு பகவானை பற்றி கேட்கறதுல ஆர்வம் வரும்? சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருஷி, வாசுதேவ கதா ருச்சி எப்போ வரும்? ஸ்வயன் மகத் சேவியா, தூய பக்தர்களுக்கு சேவை செய்யறது மூலமா, தூய பக்தர்களுக்கு, ஹரே கிருஷ்ணா, தூய பக்தர்களுக்கு சேவை செய்கிறது மூலமாக பகவானை பற்றி கேட்குற ஒரு வாய்ப்பு ஏற்படும், ஒரு சுவை ஏற்படும். எப்பெல்லாம் நம்ம சத் சங்கத்தில் பக்தர்களுக்கு சேவை பண்ணுறோமோ அப்போ என்னாகும்? நமக்கு பகவானை பற்றி கேட்கறதுக்கான ஆர்வம் பிறக்கும். சுசுஷோ சர்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி சயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனார். அப்போ இன்னொரு இடத்துல பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கு? யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றி கேட்குறாங்களோ, யஷாங்க ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரமபூருஷே பக்திலுத்பத்தி தேவம் சக சோக மோக பயாபகா. யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்களோ அவங்க கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் அறியாமையிலிருந்து விடுபடுவாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த ஜட உலகமும் கவலையிலையும் பயத்திலையும் அறியாமையில் இருக்கு. மக்கள் எதையாவது நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க, இல்லை எதையாவது நினச்சி கவலைப்பட்டிருப்பாங்க, இல்லை அறியாமலே எதையாவது உளறிட்டு இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, எவ்வளோக்களவு நம்ம கிருஷ்ணா பற்றி கேட்குறோமோ அவ்வளோக்களவு நம்ம கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் அறியாமலிருந்து விடுபடுவோம். அப்போது நவவித பக்தி, 9 விதமான பக்தி தொண்டில் முதலாவது முக்கியமானது ஸ்ரவணம், கிருஷ்ணரை பற்றி கேட்குறது.
அதனால தான் குந்தி தேவி சொல்கிறாங்க, பகவான் இந்த பூமியில் தோன்றி லீலை செய்வதே நமக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு அவரை பற்றி கேட்பதற்கும் பாடுவதற்கும். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ் தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜஸ்ய நித்யதா சுன்வந்தி காயந்தி கிரணேந்தி சாதவக. ஸோ தொடர்ந்து இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. பாகவதத்தில் பகவானை பற்றி கேட்பதனுடைய மகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ கிருஷ்ணா பற்றி கேட்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோங்க பௌதிக கலங்கத்திலேருந்து விடுபடுவாங்க. சரி, அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். அதோட மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க. ஒருவர் ஒருமுறை பரமஹம்ச பகவானின் புனித பெயரை கூறினார் அல்லது அவரை பற்றி இசைத்தார், அவருக்கு திருவிளையாடல்கள் கொண்டு கேட்டார், அவருக்கு வணக்கங்களை அர்ப்பணித்தார் அல்லது அவரை நினைத்தார் சக்தியானவர் ஆகிறார் என்றார். பரமஹம்சரை நேருக்கு நேர் பார்க்கும் மனிதர்களின் ஆன்மீக முன்னேற்றம் பற்றி சொல்ல ஏதுமில்லை. பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான உதாரணம். பகவானுடைய திருநாமத்தை பாடுவதாலும் கேட்பதாலும் பக்தி தொண்டை பயிற்சி செய்வதாலும் நாயை உண்ணும் சண்டாள குலத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தால் கூட ஒரு முதல் தரமான பக்தராக. அப்படி இருக்கும்போது பக்தி செய்து கொண்டு பக்தர்களை பற்றியோ அல்லது மனிதர்களை பற்றியோ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதனால் பக்தி தொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பக்தி தொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பிரபுபா சொல்வார், ஈவன் எ டாக் கேன் டேக் பார்ட் இன் திஸ் மூமெண்ட். ஒரு நாய் கூட இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்துக்க முடியும். பகவானுடைய புனித நாம சங்கீர்த்தனத்தில் பக்தர் சங்கத்தில் ஒரு நாய் கூட கலந்துட்டு தூய்மை அடைய முடியும். அது நடந்தது 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. நீங்கள் இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவானந்த சேனா என்ற ஒரு பக்தர். சிவானந்த சேனா சைதன்ய மகாபிரபுவோடைய சகாக்கள் மிக முக்கியமானவர். சைதன்ய மகாபிரபுக்கு மிக பிரியமான சகாக்கள் ஒருவர். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்பவுமே வைஷ்ணவருக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பார். அதுவும் முக்கியமான சேவை என்னென்னா அதே ஒரு நிமிஷம். அது இப்போ ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. இப்போ அப்போ அவங்களுக்கு நெட் ஓகே, அவங்களுக்கு நெட்டு ப்ராப்ளம். ஓகே சரி, ஓகே. அப்போது ஓகே தேங்க்யூ மதர்ஜி. அப்போது சிவானந்த சேனா சைதன்ய மகாபிரபுக்கு மிக முக்கியமான சகாக்கள் ஒருவர், அவருக்கு பிரியமான சகாக்கள் ஒருவர். அவர் வந்து என்ன பண்ணுவார், வருடம் வங்காளத்திலிருந்து பக்தர்களை அழைச்சிட்டு ஜெகநாத் பூரிக்கு யாத்திரை கூட்டின்னு போவார். வருஷம் என்ன பண்ணுவார், எல்லா பக்தர்களையும் ஒருங்கிணைத்து அவர்களை பெங்காலிருந்து நவதீப்லேருந்து ஜெகநாத் பூரிக்கு யாத்திரை அழைச்சிட்டு போவார். அவங்க சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணி 4 மாதம் மகாபிரபு கூட தங்கியிருந்து ஜெகநாத ரதோத்சவமெல்லாம் கலந்துக்கிட்டு கீர்த்தனம் செஞ்சு நடனமாடி பேரானந்தம் அனுபவிப்பாங்க. இந்த சேவையை வந்து வருடம் சிவானந்த சேனா செய்கிறார். அதை பக்தர்கள் அழைச்சிட்டு போகிறதுக்கான ஏற்பாடு, ஒரு யாத்திரை ஏற்பாடு செய்கிறது ரொம்ப கஷ்டம். தங்கிறதுக்கு இடம் தயார் பண்ணணும், பிரசாதம் தயார் பண்ணணும், போக்குவரத்துக்கான தயார் செய்ய எல்லாமே தயார் பண்ணணும். கங்கையை கடந்து போகிறதுக்கு படகு தயார் பண்ணணும், தங்குவதற்கு சத்திரங்கள் விடுதிகளை தயார் செய்யணும், வரக்கூடிய பக்தர்களுக்கு வேலை சரியாக பிரசாதம் கொடுக்கணும். இல்லாட்டி என்னதான் யாத்திரை வந்து கூட்டிகிட்டு போகிறாலும் பக்தர்கள் குறை சொல்லுவாங்க. என்ன குறை சொல்லுவாங்க, என்னங்க என்னுடைய இந்த யாத்திரையில் எனக்கு வந்து சரியாக சாப்பாடு டைமுக்கு வரல, அப்புறம் டேப்பில் தண்ணி வரல, சுடு தண்ணி வரல, ஏசி ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் யாத்திரை என்பது தப வாழ்க்கை. யாத்திரை என்கிறது தப வாழ்க்கை. அந்த யாத்திரையை தயார் செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய பக்தர் வைஷ்ணவர், அந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணக்கூடிய வைஷ்ணவர் எவ்வளவு கவனமாக ஏற்பாடு செய்தாலும், ஏன்னா நம்ம பக்தர்களை கூட்டிகிட்டு போகிறோம், சரியாக பிரசாதம் கொடுக்கணும், சரியான இடத்துல தங்க வைக்கணும், சரியாக ஓய்வு கொடுக்கணும், அவங்க வந்து இந்த சுற்றுப்பயணம் செய்யறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சரியாக அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கூட ஏதேனும் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு வேறுபாடு வந்துடும். என்ன ஆயிரும், நேரம் மாறி போயிடும், இல்லை சமயத்துக்கு பிரசாதம் வராது, ரூமில் தண்ணி வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்னதான் ஏற்பாடு செய்தாலும் பகவத் சங்கல்பத்தினால சில தொந்தரவுகள் ஏற்படும். அது யாத்திரையில் தப வாழ்க்கை, யாத்திரையில் தப வாழ்க்கை. அப்போ சிவானந்த சேனா என்ன பண்ணார், தன்னுடைய சக நண்பர்கள் வைணவர்கள் பக்தர்கள்லாம் வந்து இந்த யாத்திரையில் அழைச்சின்னு போகிறார்.
பிரசாதெல்லாம் கொடுத்து அவங்க நல்லா கவனிச்சுக்கிறார். கங்கையை கடந்து போகிறதுக்கு படகு ஏற்பாடு செஞ்சுருக்கார். எல்லாமே வருஷம் பண்ணுறார். அப்போ ஒரு வருஷம் என்னாச்சு, சிவானந்த சேனா பக்தர்களோடு யாத்திரை போயின்னு இருக்கும்போது ஒரு நாய் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இந்த நாய் என்ன பண்ணிட்டு பின்னாடியே வந்துருந்தது. சிவானந்த சேனா என்ன பண்ணாரு, இந்த நாய் ஒரு சாதாரண நாயாக இருக்காது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கல்லை விட்டு விரட்டி விட்டுருவோம். நம்மளாக இருந்தால் அந்த நாயை கல்லை தூக்கி அடித்து விரட்டி விட்டுருவோம். சிவானந்த சேனா என்ன பார்த்தாருன்னா, ஏன் இந்த நாய் நாய்கள் கூட்டத்தில் போகாமல் பக்தர்கள் கூடயே வருது அப்படின்னா, இந்த நாய் ஒரு சாதாரண ஜீவாத்மாவாக இருக்காது. இந்த நாய் பக்தர்கள் பின்னாடியே நடந்து வருது. அது நாம சங்கீர்த்தனை கேட்குது. பக்தர்கள் மீதமுண்ட மகா பிரசாதத்தை சாப்பிடுது. ரொம்ப பாக்கியம் பண்ண நாயாக இருக்குமே. அதனால சிவானசேன் என்ன பண்ணார், அந்த நாயை யாரும் விரட்டாதீங்க, அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த நாய்க்கு வேலை பிரசாதம் கொடுங்க. நம்ம என்ன பிரசாதம் சாப்பிட்றோமோ அது நாய்க்கு கொடுங்க. அதுவும் நம்ம கூட யாத்திரை வந்துகிட்டு இருக்கு. அது நவதீபத்திலேருந்து அந்த நாய் கூடயே வந்துட்டு இருக்கு. சிவானந்த சேன் என்ன பண்ணார், ஒரு பக்தரை போட்டுட்டு இந்த பக்தர்கிட்ட சொன்னார், பிரபு நம்ம எப்பெல்லாம் பிரசாதம் சாப்பிட்றோமோ அப்போ அந்த நாய்க்கு கொடுத்துருங்க. இப்படியே நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அந்த போட்டு கங்கையை கடந்து போகிறதுக்கு படகு ஏற்பாடு செய்யணும். அப்போ படகுக்காரங்கன்னா நாயெல்லாம் வண்டியில் ஏற்ற மாட்டோம். மனுஷங்களை ஏற்றுறதே பெருசு, நாயெல்லாம் ஏற்ற முடியாது. அப்புறம் சிவானந்த சேனா சொன்னார், இல்லையா அது ஒரு பாவப்பட்ட ஜென்மம், அது நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்கு கூடுதலாக வேணால் பைசா கொடுக்குறேன், அதை ஏற்றிட்டு போகிறேன். கூடுதலாக காசு கொடுக்குறது சரி பரவாயில்ல ஏற்றிக்கிட்டான். அப்போது சிவானந்த சேனா அந்த நாய்க்குட்டியை படகுல ஏற்றி அதுவும் என்னாச்சு, கங்கையை கடந்து போய் திரும்பி பக்தர் கூட நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. சிவானந்த சேனா என்ன பண்ணார், அந்த பக்தர்கிட்ட சொல்லி இதுக்கு பிரசாதம் கொடுக்க சொன்னார். கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் பார்க்குறாரு, அந்த நாயை காணோம். என்னடா அது, இந்த நாய் நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தது, அது நவதீபத்திலும் வந்துட்டு இருந்தது, தொடர்ந்து நம்ம கூட வந்தது, பிரசாதம் சாப்பிட்டது, கீர்த்தனெலாம் கேட்டு இருந்தது, எங்கே போச்சது தேடுறார். இந்த பக்தரை கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் ஏதாவது அதை மிரட்டினீங்களா, அடிச்சிங்களா, இல்லை பிரசாதம் கொடுக்காம விட்டீங்களா? இல்லை பிரபு, நீங்கள் சொன்ன மாதிரி பிரசாதம்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம், அது எங்கே போச்சுன்னு தெரியலையே. சரி, அதுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அவருக்கு. சரி, அந்த ஆத்மாவுக்கு பாக்கியம் இல்லை போல இருக்கு ஜெகநாத்புரி வர்றதுக்கு அப்படின்னு அன்றைக்கி விரதம் இருந்து விட்டார், சாப்பிடவே இல்லை. அடுத்த நாள் காலையில் இந்த யாத்திரை பண்ண பக்தர்களாக ஜெகநாதபுரிக்கு சேர்ந்தாங்க. அங்கே குளிச்சுட்டு நரேந்தர் சரோவர், ரொம்ப அழகான ஒரு ஏரி நரேந்தர் சரோவர், அந்த ஏரியில் குளித்து விட்டு சைதன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க எல்லா பக்தர்களும். அப்போ சைதன்ய மகாபிரபு அமர்ந்திருக்கார். அவர் பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி உட்காந்துருக்கு. சைதன்ய மகாபிரபு இளநீ சாப்பிட்டு அந்த இளநீ துண்டை எடுத்து நாய்க்கு போடுறார். கேட்ச் அப்படிங்கிறார், பிடிங்க, நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்லு, சாண்ட் ஹரே கிருஷ்ணா. அந்த நாய்க்குட்டி 2 காலி மேலே தூக்கிண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அது கீர்த்தனம் செஞ்சு நடனமாடு. இதை தூரத்துலேருந்து சிவானந்த சேனா பார்க்குறாரு. இந்த நாய்க்குட்டி நம்ம கூட்டத்தில் வந்துட்டு இருந்தது, இடையில காணாமல் போயிடுச்சு, அது எங்கே போச்சோ என்ன ஆச்சோன்னு தெரியல, நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது மகாபிரபு பக்கத்தில், சைதன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அந்த மகாபிரபுக்கு பக்கத்துலேருந்து நாய் உட்கார்ந்துருக்கு. மகாபிரபுக்கு பக்கத்தில் அருகாமையில் அமர்ந்தது மட்டுமல்ல, மகாபிரபுகிட்ட இருந்து நாம சங்கீர்த்தனம் கேட்டது, அது நாம ஜபம் செய்தது, மகாபிரபுவோடைய மகா பிரசாதம் சாப்பிட்டது. என்ன பெரிய பாக்கியம். சிவானந்த சேனா அந்த நாய்க்கு ஒரு தண்டவத் பிரணாம், அப்படி சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்கிறார். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அந்த நாயை காணோம். என்னாச்சு, சைதன்ய மகாபிரபு அந்த நாய்க்குட்டியை கோலோ அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். சைதன்ய மாப்பிடைய காரணமற்ற கருணை. சைதன்ய மகாபிரபு ஜாரிகண்டா காட்டு வழியாக வந்தார். அவர் விருந்தாவனம் போகும்போது ஜாரிகண்டா காட்டு வழியாக வரும்போது அவர் கீர்த்தனம் பாடிட்டே வர்றாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. அப்படி கீர்த்தனம் பாடிட்டு வரும்போது வழியில் ஒரு புலி படுத்துருக்கு. புலி, கரடி, அப்புறம் அந்த காட்டு வழி பூரா புலி, கரடி, சிங்கம், சிறுத்தை, யானை, மயில், குயில், எல்லா மிருகம் இருக்கு. உடனே இந்த புலியை பார்த்து சொன்னார், ஏ புலியே, நீ ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணு. அந்த புலி 2 காலை மேலே தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அது கீர்த்தனம் செய்து நடனமாடு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா வரி குதிரை இருக்குது, மான் இருக்குது. அதை பார்த்து சொன்னார், நீ ஹரே கிருஷ்ணா சொல்லு. அந்த வரி குதிரைய மானு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, அது கீர்த்தனம் செஞ்சு நடனமாடு.
இப்போ என்ன ஆச்சு, மானுக்கு வந்து புலியை கண்டா பயம். ஏன்னா மான் வந்து புலியோடைய உணவு. புலிக்கு இறை மான், புலிக்கு இறை வரிக்குதிரை, சிறுத்தை, சிங்கம், இந்த மாதிரி கொடூரமான விலங்குகள். சிறுத்தை, சிங்கம், புலி, இந்த மாதிரி கொடூரமான விலங்குகளுக்கு மான், வரிக்குதிரை, காட்டெருமை இதெல்லாம் உணவு. ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, சைதன்ய மகாபுருடைய கருணையால் இந்த மிருகங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் மேலே பிரேமம் வந்தது. பகவானுடைய கருணையால் இந்த மிருகங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் மேலே பிரேமம் வந்து, எந்த மிருகங்கள் எந்த மிருகத்தை பார்த்தா பயந்து ஓடுமோ, எந்த மிருகம் எந்த மிருகத்தை பார்த்தா அடித்து சாப்பிடுமோ, அந்த 2 மிருகங்களும் இரண்டோடு இரண்டாக கட்டி தழுவிக்கொண்டு கீர்த்தனம் செஞ்சு நடனமாடு. சிங்கமும் மானும் சிறுத்தையும் வரிக்குதிரையும் அப்புறம் வந்து புலியும் காட்டெருமையும் வந்து ஒன்று தழுவிக்கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே கீர்த்தனம் செஞ்சு நடனமாடிங்க. அப்போது கிருஷ்ணா கான்சியஸ் இயக்கத்தில், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில், சைதன்ய மகாபுரு இயக்கத்தில் சைதன்ய மகாபுரு விலங்குகளையும் பாட வச்சிருக்காரு. பசுபாக்கி ஜுகாரே பாசனா பிதாரே சோனி ஜான்ரா குணகாட்டா. லோச்சன்தாஸ் தாக்கூர் என்ன எழுதுறாரு, சைதன்ய மகாபுரு இருக்காரே அவர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், பரம கருணா. பரம கருணா பகுதுயி ஜனா நிதாய் கௌரச்சந்திரா. இந்த நித்யானந்தும் கௌரங்கரும் 2 பேரும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. சப அவதாரா சர சிரோமானி கேவல ஆனந்த கண்டா. இந்த எல்லா அவதாரத்துக்கும் சிகரம் போல இவங்க வேறுமணி சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அதனால லோச்சன்தாஸ் தாக்கூர் சொல்றாரு, இந்த ஜாரிகண்டா காட்டு வழியா சைத்தன்ய மகாபுரு போகும்போது அவர் மிருகங்களுக்கு கூட கீர்த்தனம் பாட வச்சார், மிருகங்களுக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுத்தார். அப்போது கிருஷ்ணா பக்தி இயக்கத்தில், சைத்தன்ய மகாபுரு இயக்கத்தில் மிருகங்களும் கலந்துக்க முடியும். தென் அந்த நாயை உண்ணும் சண்டாளன் கூட மிருகாரி மிருகங்களின் எதிரி, அவர் வந்து நாரதருடைய கருணையால் தூய பக்தரானார். எந்த மிருகாரி மிருகங்களை குத்துயிரும் குலையுருமா கொன்று போட்டு அதில் சுகமடைவாரோ ஆனந்தம் அடைவாரோ, அந்த மிருகாரி நாரதருடைய அனுக்கிரகம் பெற்ற பின்பு ஒரு எறும்பை கூட மிதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதே போல் இந்த ரத்னாகர் வழிப்பறி கொள்ளைக்கார். இந்த வழிப்பறி செய்து கொண்டிருந்த ரத்னாகர் வந்து நாரத முனிவருடைய சங்கத்தினால அவர் முதல் தரமான பக்தராகிறாரு, வால்மீகி மகரிஷி. அதுக்கப்புறம் அவர் ராமாயணத்துக்கு ஆசிரியரானார். பகவான் ஸ்ரீ ராமருடைய தரிசனம் கிடைத்தது. ராமரின் குழந்தைகளுக்கு குருவே ஆனார். அப்போது பக்தி தொண்டும் தூய பக்தரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. பக்தி தொண்டும் தூய பக்தர்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க அனுகிரகம் இருந்ததுன்னா, ஒரு நாயை உண்ணும் சண்டால குலத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தா கூட ஒரு முதல் தரமான பக்தராகலாம். ஸ்ரீல பிரபுபாதர் சமீப காலத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் உலகெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு மிளேச்சர்கள், யவனர்கள், மனிதர்களே கடைநிலையானவங்க, நராதமர்கள், மாமிசத்துங்கிறவங்க, தகாத உறவு பண்ணுறவங்க, சூதாடுறவங்க, இந்த மாதிரி ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, போதை வஸ்துக்கு அடிமையானவங்க, அவங்கள வந்து அமெரிக்க அரசாங்கமே என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தப்போ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அந்த போதை வஸ்துக்கு அடிமையானவங்களை கிருஷ்ணாமிர்தம்ங்கிற போதைக்கு அடிமையாக்கினார், நாமாமிர்தம்ங்கிற போதைக்கு அடிமையாக்கினார், பாகவதாமிர்தம்ங்கிற போதைக்கு அடிமையாக்கினார், ஹதிகதா அமிர்தம்ங்கிற போதைக்கு அடிமையாக்கினார். அப்போது வெறுமனே இந்த எல்எஸ்டி ட்ரிங்க்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு போதையாக இருந்தவங்க, இந்த போதை நிரந்தரம் இல்லை, இந்த போதை வந்து வீணாக போனது, இந்த போதை மீண்டும் மீண்டும் கட்டுண்ட வாழ்க்கை காரணமாக அமையும். ஆனால் பிரபுபாதர் கொடுத்த போதை இருக்கு இல்லையா, அது ஹரிநாமாமிர்தம், கிருஷ்ண கதாமிர்தம், பாகவதாமிர்தம், பக்தி தொண்டு அமிர்தம், கிருஷ்ணா வந்து அமிர்தம். இது வந்து அவங்க சுவைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த மோசமான வாழ்க்கையிலேருந்து முதல் தரமான பக்தரான. அதனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பகவானும் அவர் பக்தர்களும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவர் தூய பக்தரும் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பக்தி தொண்டு ரொம்ப கருணை வாய்ந்தது. தூய பக்தருடைய சங்கத்தில் வரும்போது எப்பேற்பட்ட கீழ்நிலையான ஆத்மாவும், தூய பக்தருடைய சங்கத்தில் வந்தால் எப்பேற்பட்ட ஒரு கீழ்நிலையான ஆத்மாவும் பந்தப்பட்ட ஆத்மாவும் தூய்மை அடையலாம். பாகவத்தில் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. கிராட குணாந்திர புலிந்த புலக்கச ஆவீர சும்ப யவன கஷாத்ரியா என்னே சபாபேஷ சுத்தி தசை பிரப விஷ்ணுவே நமக. கிராடன் வேடர்கள், கிராடன் குணாந்திர புலிந்த புலக்கச இவங்கெல்லாம் சூதருக்கு கீழே. இப்போ இந்த சூதரன் அவங்க கீழே உள்ள பிறப்புன்னு சொன்னால் இது வந்து பிறப்பால் அல்ல, இவங்க தொழிலாளியும் குணத்தாளியும் ரொம்ப கீழ்நிலையாக இருக்கிறவங்க. தொழிலாளி குணத்தாளியும் ரொம்ப கீழ்நிலையாக இருக்கிறவங்க
என்னாக முடியும்? முதல் தரமான பக்தராகலாம். கிராட குணான்ற புலிந்த புலக்கச ஆவீர சம்ப யவன கஷாதயா என்னேச்ச பாபை சுத்த தஷ்மை பிரப விஷ்ணுவே நமக. அவங்க பக்தி தொண்டு செஞ்சாங்கன்னா மனிதர்லேயே கடைநிலையானவங்க, நர ஆத்தமர்கள். நர ஆத்தமானா மனிதர்லேயே கடைநிலையானவங்க, எந்த ஒரு தெய்வீகமான குணம் இல்லாதவங்க, ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, பதிதா, ரொம்ப வீழ்ந்த ஆன்மாக்கள். அப்படி உள்ளவங்க கூட பகவானை சரணடைந்து பக்தி தொண்டு செய்தால் உடனே தூய்மை அடைவாங்க. ஒரு தூய பக்தருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்தால் லவமாத்திர சாது சங்கே சாது சங்கே சாது சங்கே சர்வசித்தி ஹோய் லவமாத்திர சாது சங்கே சர்வசாஸ்திர ஹோய். லவமாத்திரா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட். ஒரு தூய பக்தருடைய சங்கம் வந்து ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அவங்கள மாற்றிடும். பிரபுபாதர் வந்து ரஷ்யாவில் சில மணித்துளிகள் தான் இருந்தார். 2 நபர்களை தான், 2 இளைஞர்களை சந்தித்தார். ஆனால் இன்றைக்கி ரஷ்யாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ, யாரெல்லாம் சந்தித்தாங்களோ அந்த இடம் ரொம்ப பாவப்பட்ட இடமா இருந்தது. மேற்கத்திய நாடுகள் வந்து ரொம்ப பாவப்பட்ட சபிக்கப்பட்ட பூமியாக இருந்தது. இறைவனால் சபிக்கப்பட்ட பாவப்பட்ட பூமி. அங்கே பக்தியே கிடையாது. கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, பக்தினா என்னன்னு தெரியாது, பாகவதம் தெரியாது, பகவத்கீதை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் பிரபுபாவுடைய தாமரை திருப்பாதம் அவங்க பதிக்கப்பட்ட உடனே ஆயிரக்கணக்கான பக்தர் இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, பகவத்கீதா பாகவதம் படிக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, அந்த பக்தி தொண்டை பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஆச்சாரியர்களாக இருக்காங்க, குருமார்களாக இருக்காங்க. இதுதான் பிரபுபாவுடைய காரணமற்ற கருணை. அதனால இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த 2 விஷயம், இந்த 2 ஸ்லோகத்தில் நம்ம இன்றைக்கி படித்த 2 ஸ்லோகத்தில் 2 முக்கியமான விஷயம் தான் இன்றைக்கி நமக்கு பாடம். இன்றைக்கி நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா, ஒன்று பகவானது லீலைகள், அவரது நாம ரூப குணாதிசயங்கள் லீலைகள் பகவான் நமக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காகவே நிகழ்த்துகிறார். இந்த ஜட உலகத்தில் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவே அவர் தனது லீலைகளை நிகழ்த்துகிறார். பல்வேறு லீலைகள் பண்ணுகிறார், புரிகிறார். அதுக்கப்புறம் ஒரு நாயத்தினும் சண்டால குலத்தின் பிறந்திருந்தா கூட பகவானது புனித நாமத்தை உச்சரிப்பார், பகவானை பற்றி கேட்பாரே, ஆனால் பக்தி தொண்டு செய்வார் அப்படின்னு சொன்னால் உடனே தூய்மை அடைவாங்க. பக்தர்கள் தூய பக்தருடைய சங்கத்தில் வந்து பக்தி தொண்டு நம்ம பயிற்சி பண்ணால் உடனே தூய்மை அடைவோம். அதனால் நம்ம எண்ணற்ற சான்றுகள் இருக்குது வரலாற்றில். பிரகலாத் மகாராஜா எர்ணிகசிபுடைய குழந்தை, அசுரனுடைய வாரிசு, அசுரனுடைய சக்தி. அதனால தேவர்கள்லாம் வந்து இந்த பிரகலாத குழந்தை வந்து கொல்லணும், இந்த குழந்தை வந்து இந்த கயாது எர்ணிகசிபுடைய மனைவி கயாதுடைய கருவில் இருக்கிற குழந்தை வந்து ஒரு அசுரனுடைய குழந்தை. இந்த எர்ணிகசிபுடைய டார்ச்சரே தாங்க முடியல. இந்த எர்ணிகசிபு 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கான். இவனுடைய பையன், இவன் வாரிசு, இந்த எர்ணிகசிபுடைய பையன், இவன் 10 மடங்கு அவனோட பெரிய ஆளாக வருவான். அப்போது இவன்கிட்ட யார் இந்த பூமியை காப்பாற்றுறது? அதனால இந்த குழந்தையை கருவிலே அழுத்து விட வேண்டும் என்று இந்திராதி தேவர்கள் அந்த கயாதுவின் கருவில் இருக்கும் அந்த குழந்தையை அழிக்க வரும்போது நாரதர் சொல்கிறார், இல்லை இந்திரா, இந்த குழந்தை தான் உங்களை காப்பாற்ற போகிறார். இந்த குழந்தை பகவானின் தூய பக்தர், அதனால் இந்த குழந்தையை நீங்கள் தொந்தரவு செய்யாதீங்க, இவங்களை விட்டுருங்க, இதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் சொர்க்கத்தை மீண்டு பெற போகிறீங்க அப்படின்லாம் சொல்லி நாரத முனிவர் சொல்ல இந்திராதி தேவர்கள் திரும்ப போனாங்க. அப்போது நாரதருடைய சங்கத்தினால அந்த குழந்தை நேரில் உட்காந்து ஆசிரமத்தில் கேட்கல. பிரகலாத குழந்தை ஆசிரமத்தில் நேரில் உட்காந்து கேட்கல, ஸ்கூலில் போய் படிக்கல, நோட்ஸ் எடுத்துக்கல, உட்காந்து நோட்ஸ் எடுக்கல, ரெக்கார்ட் பண்ணி வைக்கல, நேரில் உட்காந்து கேட்கல. தாயினுடைய கருவில் இருந்தார். தாயினுடைய கருவில் இருக்கும்போது கயாதுக்கு நாரதர் பாகவதம் சொல்லும்போது இந்த கருவில் பிரகலாத குழந்தை கேட்டுருந்தார். கயாது பாகவதம் கேட்டாங்க, பிரகலாதர் பாகவதம் கேட்டார். என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ கயாது வந்து பாகவதம் கேட்டிருந்தாலும் அவங்களால கிருஷ்ணரை பரமபுருஷோத்தமனான முழுமுது கடவுளாக சரணடைய முடியல. அவங்க பாதியில் தூங்கி போனாங்க. அப்புறம் அவங்க எர்ணிகசிபுட்ட போய் சேர்ந்துட்டாங்க. தன் கணவன் வந்த உடனே கணவன் மேலே உள்ள பற்றுதலால் அவங்க எல்லாத்தையும் விட்டாங்க. ஆனால் பிரகலாத குழந்தை நாரதர் கருவில் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே நடிச்சுட்டு இருந்தார். பகவானையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தார். விஷ்ணு ஸ்மரணம். அப்போ முதல்ல ஸ்ரவணம், 2வது கீர்த்தனம், 3வது தான் விஷ்ணு ஸ்மரணம். முதல்ல பகவானை பற்றி கேட்க வேண்டும், அப்புறம் ஜபிக்க வேண்டும், அப்புறம் பகவானை நினைக்க வேண்டும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிருஷ்ணா பற்றி கேட்குறோமோ அவ்வளோக்குள்ள தூய்மை அடைவோம்.
இந்த ஜட உலகத்தில் நம்ம நிறைய தீய குணங்களால் பாதிக்கப்பட்டோம். காமம், கோபம், பேராசை, பொய்யகங்காரம், பொய்கர்வம், அறியாமை, இந்த 6 அசுர குணங்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த 6 அசுர குணங்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த 6 அசுர குணங்களுடைய பிரதிநிதி தான் இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்கரன். இரண்யாக்ஷன் பேராசையின் சொரூபம், இரண்யகசிபு பொய்யகங்காரத்தின் சொரூபம், ராவணன் காமத்தின் சொரூபம், கும்பகர்ணன் அறியாமையின் சொரூபம், சிசுபாலன் பொறாமையின் சொரூபம், தந்தவக்கரன் கோபத்தின் சொரூபம். இந்த 6 அசுரர்கள் இந்த 6 அசுரங்களை யாராலும் வெல்ல முடியல. இந்த 6 அசுரங்களை வதம் செய்தவர் பகவான் கிருஷ்ணா. பகவானால தான் இந்த 6 அசுரங்களை கொல்லப்பட்டாங்க. பகவான் கையில தான் இந்த 6 அசுரங்கள் அழிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த 6 அசுரர்கள் நம்ம இதயத்தில் நம்ம எதிரியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியல இந்த 6 அசுரங்கள் நம்மளை எப்படி மயக்கி வச்சுருக்காங்க, இவங்க எப்படி அறியாமையினால் நம்ம செயல்பட்டு இருக்கோம். இந்த 6 அசுரங்களை நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம், நண்பனாக வச்சுட்டு இருக்கோம். பொறாமப்படுறது, கோவப்படுறது, பேராசைப்படுறது, பொய்யகங்காரம் கொள்வது, அறியாமை, அளவு கடந்த பௌதிக பற்றுதல், பௌதிக விஷயங்களில் மூழ்கி இருக்கிறது, இதெல்லாம் கிருஷ்ண உணர்வுக்கு நமக்கு பெரும் தடையர். அப்போது கிருஷ்ண உணர்வில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும், பகவான் மேலே நமக்கு தூய அன்பு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த 6 எதிரிகளை நம்ம வெல்லணும். இந்த 6 எதிரிகளை வெல்வது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஏன்னா அவங்க இதயத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 6 எதிரிகளும் நம்ம இதயத்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த 6 எதிரிகளை கொண்ட பகவான் கலியுகத்தில் நாம ரூபத்தில் நம்ம இதயத்துக்குள்ளே போகிறார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்தில் பகவான் நாம ரூபத்தில் நம்ம இதயத்துக்குள்ளே போகிறார். அங்கே போய் என்ன பண்ணுறாரு, இந்த 6 எதிரிகளை அழிக்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படி நம்ம நாம ஜபத்தை கவனமாக செஞ்சுட்டே வரோம். நாம ஜபத்தை கவனமாக செஞ்சுட்டே வந்தோம்னா இந்த 6 எதிரிகள்கிட்ட கிருஷ்ணா நம்மளை காப்பாற்றுவார். பகவானுடைய புனித நாமம் இந்த 6 எதிரிகள்கிட்ட நம்மளை காப்பாற்றும். அதனால் இங்கே 2 விஷயம். ஒன்று பகவான் லீலைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னொன்று பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கணும். கேட்பது, ஜபிப்பது, 2ம் இன்றியமையாதது. இந்த 2ம் செஞ்சோம்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கீழான ஆத்மாவாக இருந்தாலும், எவ்வளோ பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும், எவ்வளோ கெட்ட குணங்கள் இருந்தாலும் அது படிப்படியாக அந்த குணங்கள்லாம் விடுபட்டு நம்ம தூய்மை அடைவோம். அப்புறம் நம்ம கிருஷ்ண பக்தியில் பேரானது அனுபவிப்போம். அந்த நாமத்தில் ருச்சி ஏற்படும். அப்புறம் பகவானை பற்றி கேட்கறதுல பேரானது ருச்சி ஏற்படும். அப்புறம் இதை நம்ம அனுபவிக்கலாம். பகவானை பற்றி கேட்பதும் பாடுவதும் அனுபவிக்கலாம். இப்போ ஏன் நம்ம அனுபவிக்க முடியல, இன்னும் அந்த மஞ்சக்காமால வியாதி மாதிரி இருக்குது. இந்த பௌதிக குணங்கள்லாம் மஞ்சக்கால வியாதி மாதிரி நம்ம நாக்கில் இருக்குது. அதனால எனக்கு சுவை தெரியல இல்லையா. நான் மஞ்சக்காமால உங்களுக்கு பிரபுவா சொல்லுவார், நம்ம மஞ்சக்காமால அவங்களுக்கு சர்க்கரை கொடுத்தா அது இனிக்கு தான் தெரியாது, ஏதோ மருந்து கொடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த நோய் குணமானதுக்கப்புறம் தான் தெரியுது, அடடா எனக்கு சர்க்கரையை கொடுத்துருக்காங்க. அதே போல தான் பகவானது நாம ரூப குணாதிசயங்கள் அமிர்தம். அது நம்ம இப்போ பௌதிக பற்றுதலில் மூழ்கி இருக்கிறதுனால இந்த அமிர்தத்தை நம்மளால் சுவைக்க முடியல. ஆனால் தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்தோம்னு சொன்னால் இது ஒரு நாள் நமக்கு அமிர்தமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.